இங்கே வந்து என் மூத்த தம்பிக்கு வந்து வேலை வந்து அவன் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தது லாஜிஸ்டிக்கில். திடீர்னு அவனுடைய வேலை வந்து போன வருஷம் ஜனவரியில் போயிடுச்சு. அதுலேருந்து அவன் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டு என்ன ஆகிட்டான், ரொம்ப குடிக்காரனாக மாறி போயிட்டான். நாங்கள்லாம் ரொம்ப அவனுக்காக வேதனைப்படுவோம். தம்பிக்கிட்ட சொல்லுவோம்ப்பா இப்படி வினோ இப்படி இருக்கான், வினோ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி ஒய்ஃப் சொல்லுவாள் அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் நிறைய சொல்லி சொல்லி அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் வந்து ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன் நான். இப்போ அவனுக்கு வந்து நிரந்தரமாக வேலை கிடச்சிருச்சு. அதுவும் நல்ல சம்பளம், உயர்ந்த முன்ன இருந்ததை விட இப்போ உயர்ந்த சம்பளத்தில் அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. அவன் குடிப்பழக்கத்திலிருந்து அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே மாதிரி என் சகோதரியுடைய மகளுக்கு வந்து போன வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் வந்தப்போ வந்து அவளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இதுக்கு வந்து லஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து போதுமான பணம் கிடைக்கவில்லை. இந்த இடத்துல அவள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா எங்கள் மகா. அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. அப்புறமா அங்கே போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து லதா பொண்ணுக்கு இந்த மாதிரி காசு, சரி போங்கக்கா எல்லாம் சரியாகும்னு சொன்னார். கர்த்தர் அந்த பணத்தையும் கொடுக்க கிருபை செய்தார். அவளுக்கு பெர்மனண்ட் ஆர்டர் போடுவோம், கர்த்தர் கிருபை செய்தார். அவளுக்கு எல்லா பணமும் வந்து இப்போ வந்து பெர்மனண்ட்டான சேலரியும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.